அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், ஒரு மனிதனுடைய நிலைமை அவனுடைய இறுதி நேரத்திலே தீர்மானிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது எதற்காக மீசான் என்ற தராசிலே அவனுடைய நன்மை தீமைகள் அளவிடப்பட்டு அவனுடைய நிலைமை தீர்மானிக்கப்பட வேண்டும்? அவனுடைய வலது கையிலே பட்டோலை அல்லது இடது கையிலே பட்டோலை வழங்கப்பட்டு ஏன் அவனுடைய நிலைமை தீர்மானிக்கப்பட வேண்டும்? சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே அவன் கடத்தாட்ட செய்யப்பட்டு அவன் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அதிலே தவறி விழுந்தால் அவன் கெட்டவன் என்றும் அதை கடந்து விட்டால் அவன் நல்லவன் என்றும் ஏன் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார். இது ஒரு நல்ல கேள்வி. இது சம்பந்தமாக ஏற்கனவே ஜஹாரி ரப்பானி அவர்களும் தெளிவான விளக்கம் ஒன்றை சொல்லி இருந்தார்கள். அது சம்பந்தமான இன்னும் ஒரு சில விளக்கங்களை நானும் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய இறுதி நிலைமையில் அல்ல, அந்த மனிதனை படைத்த போதே, அவனுடைய தாயுடைய வயிற்றிலே அந்த மனிதன் இருக்கின்ற போதே ஹதீஸ்களிலே வருகின்றது, ஒரு மலக்கு அதற்காக சாட்டப்படுகின்றார். அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கேட்கின்றார், இந்த மனிதன் சீதேவியா அல்லது மூதேவியா என்று. அப்போது அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்டத்திலே உள்ள அந்த விடயத்தை சொல்லுகின்றான், சீதேவி அல்லது மூதேவி என்பதை சொல்லுகின்றான். அதே போல இந்த மனிதனுடைய ரிஸ்க் என்ன, இவனுடைய நிலைமைகள் என்ன, இவன் எத்தனை வருடங்கள் வாழ்வான் என்ற சகல விடயங்களும் அங்கே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது. எனவே இப்படியான தீர்மானிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த மனிதன் உலகத்துக்கு வருகின்றான். இந்த மனிதன் உலகத்திலே வாழ்ந்து இவன் வாழ்கின்ற சகல விடயங்களும் முன்னர் தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள். இருந்தாலும் இவன் எதற்காக, எந்த நிலைமையில் இவன் படைக்கப்பட்டிருக்கின்றானோ, இவன் நல்லவனாக படைக்கப்பட்டிருந்தால், ஒரு சீதேவியாக படைக்கப்பட்டிருந்தால் இவனுக்கு நல்ல விடயங்கள் இலேசாக்கப்படும். இவன் ஒரு மூதேவியாக படைக்கப்பட்டிருந்தால் இவனுக்கு கெட்ட விடயங்கள் இலேசாக்கப்படும். இதுதான் ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய முடிவு. காரணம் என்ன? அல்லாஹு தஆலா நிறைய விடயங்களை அவன் காரண காரியத்துடன் தொடர்புபடுத்தி தான் நடத்துகின்றான். அந்த அடிப்படையிலே தான் இந்த மனிதன் ஏற்கனவே முன்கூட்டியே நல்லவன் கெட்டவன் என தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் சில காரண காரியங்களை தொடர்புபடுத்தி இந்த விடயங்களை நடத்தாட்டி காட்டுவதனால்தான் இவ்வாறான விடயங்களை அவன் செய்ய வேண்டி வருகின்றது. இதற்கு பல்வேறு விடயங்கள் உதாரணங்களாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சில விடயங்களை நடத்தாட்டுகின்ற போது காரண காரியத்தோடு தான் நடத்துகிறான். உதாரணமாக, எங்களுக்கு பசி ஏற்பட்டு விட்டால் நாங்கள் சாப்பிட்டால் தான் பசி தீரும், சாப்பிடாமல் எங்களுக்கு பசி தீர மாட்டாது. அதே நேரத்தில் தாகம் ஏற்பட்டு விட்டால் நாங்கள் குடித்தால் தான் தாகம் தீரும். ஏதாவது ஒரு பானத்தை குடிக்காமல் விட்டால் எங்களுக்கு தாகம் தீராது. இதுதான் உலக நடைமுறை. ஆனால் இதற்கு மாற்றமாகவும் அல்லாஹு தஆலா சில கட்டங்களிலே நடத்தாட்டுவான். அது அந்த நடத்தாட்டப்படுகின்றவருடைய ஆன்மீக நிலையை பொறுத்தது. அது எவ்வாறு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு நோற்றார்கள். நோன்பை திறக்காமல் தொடர்ச்சியாக 2 நாட்கள் 3 நாட்கள் நோட்பார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டபோது, இவ்வாறு நாயகமே நீங்கள் தொடர் நோன்பு நோட்கின்றீர்களே என்று கேட்டபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விவரம் என்ன? எனக்கு உணவளிப்பவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் உணவளிக்கின்றான். எனக்கு குடிக்க தருபவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் குடிக்க தருகின்றான் சொன்னார். ஆனால் உண்மையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கத்திலே அவர்கள் நோன்பை நோற்றுக்கொண்டு அவர்கள் குடிக்கவும் இல்லை, உண்ணவும் இல்லை. ஆனால் அவர்கள் உண்டதாகவும் குடித்ததாகவும் சொல்கின்றார்கள். இது என்ன? காரண காரியத்துக்கு அப்பாற்பட்ட விடயம். சாப்பிடாமலும் குடிக்காமலும் அவர்களுடைய பசி தீர்ந்தது, தாகம் தீர்ந்தது. இவ்வாறு சில நடைமுறைகள் இருக்கின்றன. இதை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற விடயங்களை அவன் காரண காரியத்தோடு தொடர்புபடுத்தி தான் நடத்துகின்றான். எனவே ஒரு மனிதன் நல்ல விடயங்களை செய்துவிட்டால் அல்லது கெட்ட விடயங்களை செய்துவிட்டால் அவன் மரணித்த பின்னர் அவனுடைய இந்த விடயங்களை அவனுக்கு முன்னே உருவகப்படுத்தி காட்டுகின்றான். அவனுடைய நியாய தீர்ப்பை அவன் செய்து காட்டுகின்றான். அவனுக்கு முன்னே மீசான் என்ற தராசிலே அவனுடைய நன்மை தீமைகள் அளவிடப்படுகின்றன. அளவிடப்பட்டு அவன் நன்மை செய்தவனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகின்றான். அப்போது இந்த மனிதனுக்கு அது ஒரு காரண காரியத்தோடு தொடர்புபடுத்தி காட்டப்படுகின்றது. நீ நரகத்துக்கு அனுப்பப்படுவது நியாயமானது அல்லது நீ சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவது நியாயமானது என்பது காட்டப்படுகின்றது. இதற்கு ஒரு சைக்கிணையாகத்தான் இந்த பட்டோலை வலது கரத்திலே அல்லது இடது கரத்திலே வழங்கப்படுகின்றது. சீதேவிக்கு வலது கரத்திலே பட்டோலை வழங்கப்படுகின்றது. மூதேவிக்கு, கெட்டவனுக்கு இடது கரத்திலே வழங்கப்படுவது இதற்கு ஒரு சைக்கிணையான ஒரு விடயம். இவ்வாறு அவனுக்கு வழங்கப்படுகிற அந்த நிலைக்குரிய ஒரு கௌரவம் என்பது போல, நல்லவனுக்கு வலது கையிலே வழங்கப்படுவது ஒரு கௌரவம். அதே போல கெட்டவனுக்கு இடது கையிலே வழங்கப்படுவது அவனுக்கு அது ஒரு அவனுடைய மரியாதை குறைச்சலை காட்டுகின்றது.
அதே போலதான் சிராத்துல் முஸ்தகீம், பாலத்தில் அவன் நடத்தாட்டுவது கொண்டு அவனை தீர்மானிப்பதில்லை. அவன் நல்லவனாக இருந்தால் அந்த பாலத்தை அவன் மிகவும் இலேசான முறையிலே கடக்கின்றான். கெட்டவனாக இருந்தால் அவன் அந்த பாலத்திலே தவறி விழுந்து அவன் கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். இவன் ஏற்கனவே செய்த நல்லவர்களுக்கு அடிப்படையாக கொண்டுதான் இவனுக்கு இந்த நிலைமைகள் வழங்கப்படுகின்றன என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். லாஹிருடைய அடிப்படையில் இவ்வாறான விடயங்கள் நிச்சயம் இருக்கின்றன. மீசான், சிராத்துல் முஸ்தகீம் போன்ற விடயங்கள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் கேட்டிருந்தார். சிராத்துல் முஸ்தகீம் என்று நாங்கள் தொழுகையிலே ஓதுகின்றோம், இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் என்று. அப்படி நல்லவர்கள் நடந்த பாதை என்று ஒன்று இருக்கின்றது. அதே போல மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவ்வாறு மறுமையிலே ஒன்று இருக்கின்றதா என்று கேட்டிருந்தார். இது நல்ல கேள்வி. நிச்சயமாக மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்கின்றது. அது எப்படியானது என்பதை நாங்கள் ஹதீஸ்களை வைத்து மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இருக்கின்றது. நல்லவர்கள் அதை மிகவும் இலகுவாக கடப்பார்கள், கெட்டவர்கள் அதிலே தவறி விழுந்து நரகிலே விழுவார்கள். இதுதான் ஹதீஸ்கள் தரக்கூடிய முடிவு. அதே நேரத்தில் இவ்வுலகத்திலே சிராத்துல் முஸ்தகீம் நல்லவர்களின் பாதை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், உலாயிக அன்ஹமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இவர்கள் நடந்த பாதைதான் நல்லவர்களின் பாதை, சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாக நாங்கள் இதை நோக்குகின்ற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்று சொல்லுகின்றான். நபியே, நீங்கள் ஏவப்பட்டது போல நேராக நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகின்றான். இஸ்தகிம் என்பதும் சிராத்துல் முஸ்தகீம் என்பதும் உலமாக்களுக்கு தெரிந்த விடயம், சொல்லடியிலே, ஒரே சொல்லடியிலே இருந்து பிறந்த விடயங்கள். எனவே நேராக நில்லுங்கள் என்றால் என்ன? இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், இந்த நேராக நிற்பதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று ஆரிஃபீன்கள் சொல்லுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூத், ஹூத் எனும் அத்தியாயம் என்னை நரைக்கச் செய்து விட்டது என்று சொன்னார்கள். அப்படியானால் ஹூத் எனும் அத்தியாயம் ஏன் நரைக்கச் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து ஹூத் என்ற அத்தியாயத்திலே தான் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஹூத் என்ற அத்தியாயம் 112வது வசனம். அப்படியானால் இந்த ஃபஸ்தகிம் என்பதிலே ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும். ஏன் நரைக்க செய்ய வேண்டும்? நரைக்க செய்வதாக இருந்தால் கடும் சிந்தனை, கடும் கவலை ஏற்பட்டால் தான் ஒரு மனிதனுடைய தலைமயிர் நரைக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் சந்தோஷமாக மிகவும் அமைதியான நிலையில் இருந்தால் அவனுடைய தலைமயிர் நரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் இஸ்தகிம் என்பதிலே என்ன அப்படி சிந்திக்க வேண்டிய விடயம், மிகவும் கஷ்டமான விடயம், மிகவும் பாரதூரமான விடயம் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அப்படியானால் ஃபஸ்தகிம் என்பது தரக்கூடிய பொருள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இது ஒரு வேலை அடிப்படையில் கஷ்டத்தை கொடுப்பதல்ல, அகீதா அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் ஒரு கஷ்டமான விடயம். அது என்ன? இஸ்திகாமா என்பதற்கு ஆரிஃபீன்கள் சொல்வது என்ன? ஒரு பொருளை, ஒரு படைப்பை படைப்பாகவும் அல்லாஹ்வாகவும் பார்ப்பது, ஒரு சிருஷ்டியை சிருஷ்டியாகவும் சிருஷ்டி கர்த்தாவாகவும் ஒரே நேரத்திலே பார்ப்பதுதான் நேராக நிற்பது. ஒரே அடியாக ஒரு மனிதன் ஒரு படைப்பை படைப்பாக மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அவன் இஸ்திகாமா, சிராத்துல் முஸ்தகீமிலே நின்றவன் அல்ல, நேராக நின்றவன் அல்ல, சிருஷ்டியின் பக்கம் சாய்ந்தவன். ஒரே அடியாக ஒரு மனிதன் ஹக்காக மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் அவனும் இஸ்திகாமா, நேராக நின்றவன் அல்ல. காரணம் அவன் ஹக்கின் பக்கம் சாய்ந்தவன். ஒரே நேரத்தில் படைப்பை படைத்தவனையும் சிருஷ்டியையும் சிருஷ்டி கர்த்தாவையும் பார்ப்பவன் தான் இஸ்திகாமா என்று சொல்லப்படக்கூடிய நேராக நின்றவன், சிராத்துல் முஸ்தகீம் பாதையிலே சென்றவன். அது எவ்வாறு? ஒரு மனிதன் கடற்கரைக்கு சென்று கடலை பார்த்து கொண்டிருக்கின்றான். இவன் ஒரே நேரத்தில் கடலையும் பார்க்க வேண்டும், அலையையும் பார்க்க வேண்டும். அலையாக மாத்திரம் பார்த்துவிட்டு கடலை மறந்த நிலையில் இருக்க முடியாது. அதே நேரத்தில் கடலாக மாத்திரம் பார்த்துவிட்டு அலையை மறந்த நிலையில் இருந்தால் இவன் இஸ்திகாமா என்ற நிலையில் இருந்தவன் அல்ல. ஒரு ஷர்ட் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவன் ஷர்ட்டை பார்க்கின்றான். பார்க்கின்ற போது இவன் ஷர்ட்டாகவும் பார்க்க வேண்டும், அதை பஞ்சாகவும் பார்க்க வேண்டும். ஷர்ட்டாக மாத்திரம்தான் நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், பஞ்சாக பார்ப்பதில்லை.
ஒருவேளை நாங்கள் பஞ்சாக மாத்திரம் பார்த்தோமே ஆனால் ஷர்ட்டை நாங்கள் மறந்து விடுவோம். இவ்வாறு ஒரு பக்கம் மாத்திரம் சாய்ந்து ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருந்தால் அவன் நேராக நின்றவன் அல்ல, இஸ்திகாமா என்ற நிலையிலே இருந்தவன் அல்ல. எனவே ஒரு மனிதன் ஒரு சிருஷ்டியை பார்க்கின்ற போது அதில் சிருஷ்டி கர்த்தாவையும் பார்க்க வேண்டும், சிருஷ்டியையும் பார்க்க வேண்டும். சிருஷ்டியை மாத்திரம் பார்ப்பது அல்லது சிருஷ்டி கர்த்தாவை மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பது இஸ்திகாமா என்று சொல்லப்படக்கூடிய நேரான நிலை அல்ல. அது ஒரு பக்கம் சாய்ந்த நிலை. இதில் நேராக நின்று ஒரே நேரத்தில் இரண்டையும் நோக்குவது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். ஹக்காக மாத்திரம் பார்ப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் ஒரு சிருஷ்டியை சிருஷ்டியாக பார்க்காமல் இறைவனாக மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் அந்த மனிதன் உலகிலே வாழ்வதற்கு அது மிகவும் இடையூறான விடயமாக ஆகிவிடும். காரணம் என்ன? அவன் அனைத்தையும் ஒன்றாக மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு படைப்புகளுக்கிடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் விளங்காது. எனவே ஒரு மனிதன் சிருஷ்டியையும் சிருஷ்டி கர்த்தாவையும் ஒரே நேரத்தில் பார்ப்பதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். இதுதான் நாங்கள் தொழுகையிலே கேட்கக்கூடிய இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான பாதையில் நடத்தாட்டுவாயாக என்றால் என்ன? எங்களை நீ சிருஷ்டிகளை நாங்கள் பார்க்கின்ற போது சிருஷ்டியாகவும் பார்க்க வேண்டும், சிருஷ்டி கர்த்தாவாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் எதை போல ஒரு ஷர்ட்டை பார்க்கின்ற போது ஷர்ட்டையும் பார்க்க வேண்டும், அங்கே அதனுடைய மூலப்பொருளான பஞ்சையும் நாங்கள் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும், ஷர்ட்டாகவும் பஞ்சாகவும் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்ப்பதுதான் மகாமுல் இஸ்திகாமா, அதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்கள் சுட்டிக்காட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.